ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய முசருதீன் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூரில் 6 ஆண்டுகள் வசித்து வந்ததாக தகவல் தெரிவிக்கின்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சையத் அலியிடம் கேட்கலாம். சையத் அலி, தற்பொழுது நடைபெற்று வரும் விசாரணை குறித்த தகவல்களை சொல்லுங்க. திருப்பூர் கோழிப்பண்ணை அருகே உள்ள மாட்டு தொழுகை என்ற இடத்துல கடந்த 6 ஆண்டுகளாக அந்த பகுதியில் ஒரு மளிகை கடையில திருப்பூர் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐ தீவிரவாதி முகமது மெசூரி இங்க தங்கியிருந்து வேலை செய்ததா சொல்றாங்க. இப்ப இங்கிருந்து அவர் கிளம்பி போய் மேற்கு வங்கத்தை போறப்ப அவரை கைது செஞ்சிருக்காங்க ஐஎஸ்ஐ போலீசார் அங்க. அதனால அந்த தீவிரவாதி இங்க தங்கியிருந்த சொன்னதுனால அடுத்து ஐபி போலீசார் நேற்று இரவு திருப்பூர் உள்ள கோழிப்பண்ணை அருகே உள்ள அவர் அண்ணன் வீட்டுல விசாரணை பண்ணிருக்காங்க. அந்த அவர் அண்ணன் அப்துல்லாவை கைது செய்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த தகவல் தான் பரவிடுச்சேன். சையத் அலி, போலீசாருக்கு அவர் அங்க இருக்கிறது எப்படி தெரிய வந்தது? இது குறித்த தகவல்கள் மேற்கு வங்கத்துல நேற்று அவர் கைது செய்யப்பட்டனால அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு இவர் திருப்பூர்ல தங்கியிருந்து கடந்த 5-6 ஆண்டுகளாக மளிகை கடல் வேலை செய்ய தெரிய வந்தது. இதையடுத்துதான் நம்ம தமிழக போலீஸுக்கு அவங்க தகவல் கொடுத்து தமிழக போலீஸ் ஐபிஐ போலீசார் நேற்று இரவு கைது செஞ்சு அவங்க அண்ணனை விசாரணை பண்ணியிருக்காங்க. அவர் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டது. இங்கதான் தங்கியிருந்ததாகவும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு தங்கியிருந்து பணி செய்ய தெரிய வந்தது மளிகை கடையில. அதையடுத்து அவரை விசாரணைக்கு அழைத்திருக்காங்க. சையத் அலி, இப்ப இவர் தவிர இதுல வேற யாருக்காவது தொடர்பு இருக்கிற மாதிரி ஏதாவது தகவல்கள் தெரிய வந்திருக்கா? ஏன்னா இவர் அங்க திருப்பூர்ல தங்கி இருந்தப்போ இவர்களோட நண்பர்கள் அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருக்கா? ஏன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பலதரப்பட்ட மக்கள் இப்ப நைஜீரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதுல கடந்த கூட அசாம் தீவிரவாதிகளை புடிச்சு போனாங்க. இந்த நிறைய மாவோயிஸ்டுகளை கூட புடிச்சிருக்காங்க. இதனால தொடர்பு இருக்கலாம் என்ற குறைத்து தான் போலீசார் விசாரணை பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த பகுதி ஒரு ஒதுக்குப்புறமான பகுதி, மங்கள சாலையில் இருக்கிற கோழிப்பண்ணை பகுதி. அதனால அந்த பகுதியில் இவரை அவங்க அண்ணனை அந்த அப்துல்லா விசாரணை பண்ண பிறகுதான் எல்லாம் தெரிய வரும் யார் யாருக்கு தொடர்பு இருக்குது, இங்க வேற யாருக்கு உறவினர் தங்கியிருக்காங்களா, அவரோட நண்பர்கள் தங்கியிருக்காங்களா என்ற தெரிய போலீசாரோட விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். சையத் அலி, இப்ப யார் யார்கிட்ட எல்லாம் விசாரணை நடைபெற்று இருக்கு? என்னென்ன விஷயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? சையத் அலி, நேற்று நள்ளிரவு பண்ணிருக்காங்க. அவங்க அண்ணன் வீட்டை கோழிப்பண்ணையில் உள்ள மங்கள சாலையில் உள்ள கோழிப்பண்ணை அவங்க அண்ணன் வீட்டுல விசாரணை பண்ணிருக்காங்க. விசாரணைக்கு பிறகு அவங்க அண்ணன் இந்த கைது செய்யப்பட்ட முகமது மெசூரியோட அண்ணன் தான் அப்துல்லாங்கிறது கன்ஃபார்ம் ஆன பிறகு அவரை நள்ளிரவு பண்ணால எந்த இதுவுமே போலீஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கைது பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காங்க மட்டும் சொல்லிருக்காங்க. ஒரே வேற எது கைது பண்ண பொருள் எடுத்துட்டு போனாங்களா அது மாதிரி எந்த தகவல் இது வரைக்கும் கிடைக்கலைங்க. இது குறித்து அவங்க ஐபி போலீசார் அப்துல்லாவை விசாரணை செய்த பிறகுதான் என்னது தெரிய வருங்க வெளியுது. இது வரைக்கும் எந்த விதமான தகவலும் இல்லை. சையத் அலி, இது தொடர்பா வேற யாராவது கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி திருப்பூர்ல வேற ஏதாவது இடத்துல விசாரணை நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது ஒரு இது ஐஎஸ்ஐ தீவிரவாத இயக்கங்கள்னால கண்டிப்பா திருப்பூர் வச்சு விசாரணை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த கமிஷனரேட் சொல்ற வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவங்க ஐபிஎஸ் போலி அவரை கைது பண்ணி போயிருக்காங்க, அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. கைது கூட சொல்ல, விசாரிக்க அழைச்சிட்டு போயிருக்காங்க சொல்றாங்க. இது வரைக்கும் எது சொல்ல அதிகாரிகள் சொல்ல மறுக்கிறாங்க. கண்டிப்பா இங்க வச்சு பண்ண மாட்டாங்க. கோவையோ அல்லது சென்னையோ அழைச்சிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா கோவையிலையும் அல்லது சென்னையில வச்சு தான் மேற்கொண்டு விசாரணை பண்ணுவாங்க. ஏன்னா இது ஐஎஸ் தீவிரவாதனால மிக இதாக தான் பண்ணுவாங்க. வெளியே தெரியாம இது வரைக்கும் இந்த தகவலை வெளியே தெரியல. அந்த பகுதியில் எந்த மாற்றம் நடந்து அந்த ஒரு விசாரணை நடந்தது மாதிரி தெரியலைங்க. அமைதியா தான் இருக்குதுங்க. தீவிரவாதி முசருதீன் திருப்பூர் வந்ததுக்கான காரணம் என்ன? அவருக்கு ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பு எப்படி ஏற்பட்டது? இது குறித்த தகவல்கள் இருக்கா சையத் அலி? மேற்கு வங்கத்துல முன்னாடி ஐஎஸ்ஐ இதுல தீவிரவாதியா இருந்திருக்காரு கொடுத்ததுங்க. இதெல்லாம் விட்டுட்டு தான் கடந்த 6 வருடங்களா இங்க தங்கியிருக்காவும். ஏன்னா இங்க யாருக்கும் எந்த மாநிலமா இருக்கட்டும், வெளி நாட்டவராக இருக்கட்டும், யார் வந்தாலும் இவங்க நிறைய தங்கியிருக்காங்க. கேள்விக்கு இல்லாம இப்ப ஐஎஸ்ஐ சொல்றோம் மாவோயிஸ்டுகள் இருந்திருக்காங்க, இங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ஏன்னா தொழில் நகரனால பலதரப்பட்ட மக்கள் போறாங்க. அதனால எந்த விதமான இதுவும் யாரும் பாக்குறது இல்ல. ஒவ்வொரு ஏரியால போனா பீகாரா பூரா இருப்பாங்க. மாவோயிஸ்ட் அந்த நம்ம ஒரிசாக்காரா இருப்பாங்க. அதுல யார் தீவிரவாதி இதுன்னு சொல்ற அளவுக்கு சொல்ல முடியாத அளவு தான் இருக்குதுங்க. இப்ப தீவிரமா போன கடந்த வருடம் கூட போலீஸ் நைஜீரியன்ஸ் எல்லாம் வீடு வீடா சேர்ந்து அந்த சோதனைட்டாங்க. அது கூட பல பேர் இந்த ஆவணங்கள் இல்லாம தங்கிறது தெரிய வந்தது. அவங்கள 100 மேற்பட்டவங்க கூட இப்ப விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க. இப்போ 112 பேர் திருப்பி அனுப்பினாங்க அவங்க நாட்டுக்கு. அந்த மாதிரி தான் நடந்திருக்குதுங்க. இந்த ஐஎஸ்ஐ தீவிரவாதி மாட்டினால அடுத்த கட்ட நடவடிக்கை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொள்வாங்க எதிர்பார்க்குங்க.